அன்பு தமிழ் மக்களே வணக்கம். என்னுடைய வீடியோக்களுக்கு எதிராக கமெண்ட் போடும் நண்பர்களுக்கு இஸ்ரேலின் வரலாற்றையும் பாலஸ்தீனர்களின் வரலாற்றையும் கொஞ்சம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவங்க பரீட்சைக்கு படிக்காமல் அந்த சாப்டரை சாய்ஸில் விட்டுருக்கலாம் இல்லையா? அதனால இந்த வகுப்பை எடுக்க வேண்டியதாக ஆயிப்போச்சு. நான் ஒரு வரலாற்று ஆசிரியன், திராவிட இடுப்பை கிள்ளுகிற ஆசிரியன் இல்லை. நான் சொல்லும் விஷயங்களை மறுத்து அவர்கள் கருத்தை வெளியிடுவார்கள் என்று நம்புகிறேன். அவர்களுக்கும் கொஞ்சம் மூளை வேலை செய்யும் இல்லையா அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெருசலம் என்ற ஊர் குரானில் குறிப்பிடப்பட்டு உள்ளதா இல்லையா? பாலஸ்தீனர்கள் எங்கு வாழ்ந்தார்கள் என்று எங்காவது குறிப்பிடப்பட்டு உள்ளதா? நானும் கொஞ்சம் பைபிள் படிச்சிருக்கேன் ஸ்கூலில் படிக்கும்போது. பாலஸ்தீனர்கள் என்ன இஸ்ரேலின் மண்ணின் மைந்தர்களா? சிரியா, ஈரான், ஈராக்கு, சவுதி, எகிப்து போன்ற நாடுகளில் இருந்து பஞ்சம் பிழைக்க வந்த கூட்டம்தானே. 1947 இஸ்ரேலை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை பாலஸ்தீனம் என்றும் மீதி பகுதியை இஸ்ரேல் என்றும் ஐநா சபை உருவாக்கிய பிறகு உருவாகியது தானே அந்த தேசம். அப்படி ஐநா அறிவித்த போது கூட அதை ஏற்காதவர்கள் தானே இந்த பாலஸ்தீனர்கள். ஏன் இஸ்ரேலியர்களை முழுமையாக அழித்து விட வேண்டும் என்று ஒரு ஹிட்லரை போல சிந்தித்தவர்கள் தானே இந்த முஸ்லிம்கள். பூரா நிலப்பகுதியை அவர்களுக்கு விட்டுத்தர வேண்டும், இஸ்ரேலியர்களை இல்லாமல் அவர்கள் முற்றிலுமாக அழித்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்காக திட்டமிட்டார்கள். ஏதோ அந்த நிலப்பகுதியை அவன் அப்பா விட்டு சொத்து மாதிரி அல்லவா அவன் நினைச்சான். கெடுவான் கேடுதானே நினைப்பான். இஸ்ரேலியர்களின் 1/3 பாப்புலேஷனை ஹிட்லர் ஏற்கனவே அழித்து விட்டிருந்தார். மீதியை இவர்கள் அழிப்பார்களாம். 1948 யூதர்களுக்கு கிடைத்தது வெறும் பாலைவன பகுதி மட்டும்தான். கிடைத்த நிலத்தை அவர்கள் தங்கள் மூளையை உபயோகித்து உடல் உழைப்பால் அதை வளமான தேசமாக மாற்றினார்கள். அதில் உப்பு நீரிலும் விவசாயம் செய்ய முடியும் என்று அந்த பகுதியை ஒரு வனமாக மாற்றி காட்டினார்கள். அங்கு விளைந்த பொருட்களை தின்று உடம்பு வளர்த்தவர்கள் தான் இந்த பாலஸ்தீனர்கள். ஏதோ அவர்களால் முடிந்ததை அவர்கள் அப்போது செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள். 18ஆம் நூற்றாண்டு முடியும் வரை பாலஸ்தீனம் என்ற பெயரே இந்த உலகத்தில் உச்சரிக்கப்படவே இல்லை தெரியுமா? அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் வித்தியாசத்தை காட்டவே ரோமானியர்கள் இவர்கள் வாழ்ந்த பகுதியை பாலஸ்டைன் என்று அழைத்தார்கள். அப்படி தோன்றியதுதான் இந்த பாலஸ்டைன் என்ற தேசம். செல்லப்பிராணிகளுக்கு பெயரிடுவது மாதிரி அந்த பெயரை அவர்களுக்கு வைத்தார்கள். 2005 காசா நிலப்பகுதியை காலி செய்து இஸ்ரேல் இவர்களிடம் முழுமையாக கொடுத்தார்கள். அங்கிருந்த இஸ்ரேலியர்களை கதற கதற வெளியேற்றினார்கள். அதற்கு முன்பு வரை எல்லோருமே இஸ்ரேலியர்கள் தான். சரி, கொடுத்த நிலத்தையாவது ஒழுங்கா பராமரித்தானா? ஒரு அரசாங்கத்தை நிறுவி ஒழுங்கா ஆட்சி செய்ய முடிந்ததா அவர்களால்? இஸ்லாம் தோன்றிய பிறகு பல முஸ்லிம்கள் மெக்காவுக்கு புனித யாத்திரை சென்றார்களே. அவர்களில் யாராவது எங்கள் பயணத்தின் போது ஒரு பாலஸ்தீனனை சந்தித்தேன், அவனுடன் அளவலாவினேன் என்று எங்காவது ஒரு பயண குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார்களா? இருந்தால் தானே சொல்ல முடியும். எந்த இஸ்லாமிய நாடுகளை விடவும் நான் இஸ்ரேலை விரும்ப காரணம், அது ஒரு சுதந்திர ஜனநாயக நாடு. இஸ்ரேலியர்களின் நாட்டுப்பற்று என்னை மிகவும் கவர்ந்தது. தேசிய கீதத்துக்கும் தேசிய கொடிக்கும் அவர்கள் கொடுக்கும் மரியாதை என்னை கவர்ந்தது. நாட்டுக்காக உயிரை விடும் அவர்களது தியாகம், வீரம் என்னை மெய்சிலிருக்க வைத்தது. அவர்களது மொசாத், ஷின்பெட், இராணுவம், போலீஸ் அமைப்புகளின் செயல்பாடுகள் என்னை கவர்ந்தது. எல்லாவற்றையும் விட அவர்கள் கல்விக்கு கொடுக்கும் இம்பார்ட்டன்ஸ் என்னை பெரிதும் கவர்ந்தது. கிடைத்த நிலப்பரப்பை வளமாக்கி பாலஸ்தீனர்களை பொறாமை கொள்ள வைத்த நாடு அது. பல பாலஸ்தீனர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கிய நாடு அது. பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல வளமாக வாழ்கிறானே என்று நீ பொறாமைப்பட்டால் அதற்கு இஸ்ரேல் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அவன் பள்ளிகளில் விஞ்ஞானம் கற்றுக்கொண்டிருந்த போது பக்கத்து பள்ளிகளில் மதரசா என்ற பள்ளிகளை நடத்தி நீ குண்டுகள் தயாரிப்பது எப்படி என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தாய். உன் குழந்தைகளுக்கு இஸ்ரேலிய வெறுப்பை விதைத்து கொண்டிருந்தாய். அப்ப நீ எப்படி உருப்படுவ? 1948 700,000 இருந்த பாலஸ்தீனர்கள் இப்ப 10 மில்லியனாக பெருகி கிடக்கிறார்கள். பண்ணி பல குட்டிகள் போடும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன பிரயோஜனம்?
இஸ்ரேல் என்ற யானை ஒன்றோ ரெண்டோ குட்டிகள் தான் போட்டது. யானை இருந்தாலும் இறந்தாலும் 1000 பொன் போன்றது. சும்மாவா சொன்னான்? மொரோக்கோ நாட்டில் 1948 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி 2,65,000 இருந்த யூதர்கள் 2018 கணக்குப்படி 2150 குறைந்து விட்டார்கள். லிபியாவில் இருந்த 38,000 யூதர்கள் இன்றைக்கு 0 மறைந்து விட்டார்கள். இப்போ அங்கே ஒருத்தனை இல்லை. ஈராக்கில் 1,35,000 இருந்த யூதர்கள் இப்போ ஒரு 10 பேர் கூட தேராது. அல்ஜீரியாவில் 14,000 பேர் இருந்த இடத்துல இப்போ ஒரு 50 பேர் கூட இருக்க மாட்டார்கள். எகிப்து நாட்டில் 75,000 பேர் இருந்தார்கள் யூதர்கள். இன்னைக்கு அங்கே ஒரு 100 பேர் கூட இல்லை. ஏமனில் 1,05,000 பேர் இருந்த இடத்தில் இப்போது 1,050 பேர் தான் இருக்கிறார்கள். சிரியாவில் 3,000 இருந்தவர்கள் இப்போது 100 குறைந்து விட்டார்கள். இஸ்லாமியர்களைப் போல் அவர்களுக்கு பிள்ளை பெற தெரியவில்லையா? அது யாருடைய குற்றம்? நாங்களா பிள்ளை பெற வேண்டாம்னு சொன்னோம்? நல்ல ஆளையா நீ. நிறைய சொத்து வைத்திருந்தவர்கள் அதை காப்பாற்றிக் கொள்ள மதம் மாறினார்கள். அப்போது உயிருக்கு பயந்து மற்றவர்கள் ஊரை விட்டு ஓடினார்கள். முஸ்லிம்கள் யூதர்களை மட்டும்தான் இப்படி மதம் மாற்றினார்கள் என்று நினைக்காதீர்கள். மைனாரிட்டியாக எந்த மதங்களை சார்ந்தவர்கள் இருந்தாலும் அவர்களை மிரட்டி மதம் மாற்றினார்கள். அவர்களை பொறுத்தவரை இது புனித ஜிகாத். கிறிஸ்தவர்களை முக்காடு போட வைத்ததே இவர்கள் செய்த சாதனை. சரி, இவ்வளவு நடந்திருக்கு. இதை பற்றி வளர்ந்த நாடுகள் ஏன் மூச்சே விடலை? அவர்களுக்கு அரபு நாடுகளிடமிருந்து அப்போது நிறைய பெட்ரோல் தேவைப்பட்டது. தொழிற்சாலைகளை இயக்க நிறைய பெட்ரோல் தேவைப்பட்டது, டீசல் தேவைப்பட்டது. அதனால் அரபு நாடுகளை பகைக்க அவர்கள் விரும்பவில்லை. அதனால் ஜெருசலம், பெத்லேகம் நகரை பற்றி கிறிஸ்தவர்கள் பெரிதாக கவலைப்படவே இல்லை. இதனால் இஸ்லாமியர்களின் ஜனத்தொகை 80% உயர்ந்தது. இஸ்லாமில் உள்ள பெண்ணடிமைத்தனம், பலதார மனம், பாலிகாமஸ் வாழ்க்கை ஆண்களுக்கு பிடித்து இருந்ததால் அவர்கள் எல்லோரும் கருணாநிதியாக மாறினார்கள். அவர்கள் மன வக்கரங்களை காட்ட ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு சொரணை உள்ள 2 மில்லியன் கிறிஸ்தவர்கள் ஈராக்கிலிருந்து ஓடி போய்விட்டார்கள் தெரியுமா? ஆனால் இன்று எல்லா கிறிஸ்தவ நாடுகளும் பாலஸ்தீனர்களுக்காக கொடிபிடிப்பதும் பேரணி நடத்துவதையும் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதையும் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. பாம்புக்கு இறக்கப்படாதீங்கடா. அது பரமசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு இல்லை, அனக்கொண்டா பாம்பு. ஆளையே விழுங்கிவிடும், ஜாக்கிரதை. இந்த ஐநா சபையை 2 விதமாக அகதிகள் முகாம் நடத்துகிறது. வேற நாட்டு அகதிகளாக இருந்தால் உலக அகதிகள் முகாமில் கொண்டு போய் அடைக்கும். அவனுக்கு சுண்ணாம்ப கண்ணில் தடவும். அதுவே பாலஸ்தீன அகதிகளாக இருந்தால் அவனுக்கு அன்வுரா, அதாவது UNWRA என்று ஒரு ஸ்பெஷல் கேம்ப் நடத்தி அவனுக்கு கண்ணில் வெண்ணையை தடவும். அவனுக்கு ஆயுதங்களை பதுக்கிக் கொள்ள தனது அலுவலகத்தையே கொடுக்கும். அவ்வளவு பரந்த உள்ளம். அப்புறம் இஸ்ரேல் ஈவிரக்கம் இல்லாமல் அகதிகளை தாக்கி கொண்டுட்டான் அப்படின்னு கூப்பாடும் போடும். துட்டுக்கு கூவுகிற கூட்டம் தானே அது. தமிழக ஓட்டர்ஸ் மாதிரியே தான் இவனுங்களும். துட்டு கொடுத்தா யோசிக்கவே மாட்டானுங்க. 20ஆம் நூற்றாண்டு வரை பாலஸ்தீனர்கள் என்று அழைக்கப்படுகிற இஸ்ரேலியர்களும் யூதர்களும் ஒன்னாத்தான் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஜயானிசம் பலமாக வளர ஆரம்பித்த பிறகுதான் இவர்களுக்கு மறை கலந்தது. யூதர்களின் அறிவு கூர்மையை பார்த்து தங்களது மழுங்கல் மூளையை உபயோகித்து அவர்களை தாக்க ஆரம்பித்தார்கள். அவர்களது மொன்ன கத்தியால் ஒன்றுமே செய்ய முடியல. ஜெருசலம் நகருக்கு 2000 வருஷமா புனித யாத்திரை வந்த கிறிஸ்தவர்கள் ஒரு பாலஸ்தீனனையும் சந்தித்ததாக இதுவரை சொன்னதில்லை. முன்பும் சொல்லவில்லை, இப்போதும் சொல்லியதில்லை. அப்போது அவர்கள் எல்லோருமே இஸ்ரேலியர்களாகத்தான் இருந்தார்கள். யூதர்களாக கருதப்பட்டார்கள். அவன் இஸ்லாமை தழுவினான். மூளை நரம்புகள் செயலிழந்தன. எல்லா மனிதனுக்கும் தன்னை ஒரு நாட்டுடன் இணைத்து நான் ஒரு இந்தியன், நான் ஒரு இஸ்ரேலியன், நான் ஒரு அமெரிக்கன், ஒரு ஆப்பிரிக்கன் என்றுதான் சொல்லிக் கொள்ளுவான். அவனது மதத்தை சொல்ல மாட்டான். அப்படி நான் ஒரு பாலஸ்தீனன் என்று எவனுமே மற்றவர்களிடம் சொன்னதில்லை என்று அங்குள்ளவர்கள் சொல்லுகிறார்கள். நான் சொல்லவில்லை. இல்லாத நாட்டின் பெயரை எவராவது முன்மொழிவானா? இல்லாத அந்த நாட்டை இப்ப கேட்கறானுங்க. எங்க போய் நாம முட்டை? இஸ்ரேலிய குடியுரிமை தருகிறோம் என்று கூறியதையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த பொழைக்க தெரியாத ஜென்மங்கள். யூதர்களின் வரலாறை சொல்லும் பழமையான நூல்களில் மிகவும் முக்கியமானது பைபிள். அதில் யூதர்களின் வரலாறு முழுமையாக சொல்லப்பட்டுள்ளது. ஜீசஸை கொண்டது ரோமானியர்கள்,
அவர்களுக்கு தான் பிடிக்காதவர்களை சிலுவையில் அறைந்து கொல்லும் வழக்கம் இருந்தது. ஜீசஸை சிலுவையில் அறைந்து கொண்டதும் எதிர்ப்பு வலுப்பதை பார்த்த அவர்கள் அந்த பழியை யூதர்கள் மேல் தூக்கி போட்டார்கள். அந்த காலத்தில் யூதர்கள் தானே வெறும் அப்பாவி இளிச்சவாயர்களாக இருந்தார்கள். நான் கிறிஸ்தவர்களுக்காக வக்காலத்து வாங்கி பேசவில்லை. உண்மையை சொல்ல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் இஸ்ரேலில் தங்களது அகழ்வாராய்ச்சியின் போது அவர்களுக்கு கிடைத்தது எல்லாம் யூத நாணயங்கள், ஹிப்ரு மொழியில் எழுதப்பட்ட தோல் குறிப்புகள், யூத மண்பாண்டங்கள், யூதர்கள் உபயோகித்த ஆபரணங்கள், யூதர்களின் மண்டையோடுகள், யூத நாகரிகத்தை பறைசாற்றும் பல அரிய பொருட்கள் தான் அங்கு கிடைத்தது. அங்கு பாலஸ்தீனர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஒரு அடையாளமும் ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை. பாலஸ்தீனம் என்பது திராவிட மாதிரி, அது ஒரு கற்பனை உருவம். சரி நண்பர்களே, எனது ஆராய்ச்சி தொடரும். நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.